மன்னர்கள்லாம் ஒழுக்கமாக இருந்திருக்காங்க, மன்னர்கள் அறத்தோடு வந்திருக்காங்க. அதான் நமக்கு இளங்கோடிகள் தரான் சிலப்பதிகாரம். நான் என்ன கேட்குறேன், சமண சமயம்னு சொல்கிறோம். சமண சமயம் தான் திருவள்ளுவனையும் தந்தது, இளங்கோடிகளையும் தந்தது. ஆனால் அந்த சமண சமயத்தில் எழுதின புலவர்கள் புரட்சியாளனாக இருந்திருக்கான். சமண சமயத்தில் ஒரு பெண்ணாக இருந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது, திரும்ப இன்னொரு பிறப்பில் ஆணா பிறந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா சமண சமயத்தில். ஆனால் அந்த சமண சமயத்தில் இருந்துக்கிட்டு இளங்கோடிகள் என்ன பண்ணுறான், கண்ணகி ஒரு பெண்ணை முழுமையான உடலோடையே சொர்க்கத்துக்கு போனான்னு எழுதுனான்னு புரட்சிக்காரன் தானே அந்த சாமியார். இப்போ இல்லையே. இந்த துறவிகளே எத்தனை பேர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சாத்ரு யோகியார், பாரதியாரை பார்த்து எழுதின பல கவிஞர்கள் போராட்டத்தில் தான் வந்திருக்காங்க. இப்போ பாரதி என்ன கேட்குறான் நம்மகிட்ட, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. எவ்வளோ தெளிவாக சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்கிறான், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் நினைவு அகத்தாதீருங்க. அன்றைக்கி வெளிநாட்டில் ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு போய் புருஷாவெல்லாம் வேலை பார்க்க தோழர் என்னை பார்க்க வந்து அந்த பிள்ளைகிட்ட, என்னடா எப்போ இங்கே வரப்போறீங்கன்னு கேட்டேன். இந்தியா இஸ் எ டர்ட்டி கண்ட்ரிங்க.